பண்ணி இப்போ ஒரு 1 இயர் 1 இயர் கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. அதோட நான் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராகவும் இருக்கிறேன். இன்னைக்கு செஷன் வந்து ப்ரொடக்ட் ட்ரைனிங். இன்னைக்கு வந்து மொரிங்கா சப்ளிமெண்ட் ஏன்னா மற்ற சிஸ்டருக்கு வந்து கொஞ்சம் சுகம் இல்லாதனால அவருக்கு செய்ய இயலாம போயிட்டுது. ஓகே, நாங்க செஷனுக்குள்ள போவோம். இறைவன் தந்த பெரிய அருட்கொடைகள்ல வந்து முக்கியமானது வந்து எங்களோட ஆரோக்கியத்தை நாங்க வந்து ஒழுங்கா பேணலன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு வந்து எவ்வளவு செல்வங்கள் வந்தாலுமே அதை முழுமையா அனுபவித்துக் கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகத்துல கிடைக்காது. அதால ஆரோக்கியம் மேல வந்து நாங்க மிச்சமாவே கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய என்னது உணவு முறைகள் ஏற்பட்ட மாற்றங்கள், இயற்கை முறையிலிருந்து நாங்க வேற முறைகள்ல வந்து உணவுகளை உட்கொள்றதால, உதாரணமாக ஃபாஸ்ட் ஃபுட், மற்றது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுகளைத்தான் அதிகமாக நாங்க உட்கொள்றதால நிறைய பிரச்சனைகள் வந்து வயது வந்தவர்களுக்கும் சரி, இளமையானவர்களுக்கும் சரி நிறைய நாங்க பாக்குறோம், ஃபேஸ் பண்றோம். அந்த வகையில எபெக்சோரா நிறுவனம் வந்து இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட பல தீர்வுகளை தரக்கூடிய, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அதுல நாங்க இன்னைக்கு பார்க்க போறது மொரிங்கா சப்ளிமெண்ட். மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய பேர் வீட்டுல இருக்கலும், நிறைய பேர் சிலவங்களோட வீட்லயும் இல்லாமலும் இருக்கலும். மொரிங்கான்னு சொல்றது வந்து ஒரு மிராக்கிள் ட்ரீ. மிராக்கிள் ட்ரீன்னு தான் அதை குறிப்பிடுறாங்க. இதுல வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள், எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது. இதனாலதான் இதை வந்து மிராக்கிள் ட்ரீன்னு சொல்றோம். இப்ப நாங்க வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரட் வந்து நல்லம், கண்ணுக்கு நல்லம் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் மொரிங்காவை பத்தி நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு பழங்கள்லையும் ஒவ்வொரு என்னது மரக்கறிகள்லையும் குறிப்பிட்ட 2-3 ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் அப்படித்தான் காணப்படும். ஆனால் மொரிங்கால வந்து நிறைய எண்ணிலடங்காத நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. அதால அதை வந்து கட்டாயம் ஒவ்வொருத்தருமே அதை கட்டாயம் உட்கொள்ள வேண்டியதா காணப்படுற ஒரு ஒரு தாவரம்னு சொன்னால் மொரிங்காவை குறிப்பிடலும். இதுல வந்து முக்கியமா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, பி காம்ப்ளெக்ஸ், மற்றது கனிமங்கள்னு பார்க்கக்கொள்ள கல்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், இரும்பு சக்தி அதுகள் எல்லாம் நிறைஞ்சவே காணப்படுது. மற்றது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறையவே காணப்படுகிறது. இதன் மூலம் இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலம் பல்வேறு வகையான நோய்களை தடுக்கிறதோட நோய் வராமையும் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளலாம். நாங்க ஏன் இதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, சிலவங்களோட வீட்டுல மொரிங்கா இருந்தாலும் கூட, மொரிங்கா இலைகள் இருந்தாலும் கூட அதனை பாவிக்கிறதுக்கு வந்து நாங்க டெய்லி எடுத்துக்கொள்றோமான்னு கேட்டால் இல்ல, கட்டாயமா இருக்காது. எவ்வளவு கிட்ட இருந்தாலும் அதை நாங்க பாவிக்கிறது வந்து குறைவா இருக்கும். அதே நேரம் இப்ப வேலைக்கு போறவங்க இருப்பாங்க தானே, இப்ப அரசாங்க வேலைகளாலும் சரி பெண்கள் போறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த இதோட டைம் ஒன்று கொடுத்து செஞ்சு கொள்றது உண்மையிலே கஷ்டமா இருக்கும். அதே நேரம் ஒருத்தருக்கு வந்து 1200 மில்லிகிராம் கல்சியம் ஒரு நாளைக்கு எடுக்க வேணும். அதுல 250க்கு மேல வந்து எங்களோட உணவு பழக்கம் காரணமாக எங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதனால்தான் மொரிங்கா வந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தாவரத்துல ஒரு ஊட்டச்சத்தா இந்த தாவரம் ஒன்றா காணப்படுகிறது. எங்களுக்கு வந்து எபெக்சௌரா
நிறுவனம் வந்து மொரிங்காவை வந்து கேப்சூல் வடிவில தர்றாங்க. இதுல இருக்கிற முக்கிய இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்டா, மொரிங்கா இலையிட வந்து மொரிங்கா இலையிட பவுடர் தான். அந்த லீஃபை வந்து ட்ரை பண்ணி அதுல பவுடரா தான் தாராங்க. இப்ப நாங்க பார்ப்போம். மொரிங்கா இலை, இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட், அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கட்டாயம் வந்து பேசுறது கிளியர் இல்லையா? ரைட். மொரிங்கால இருக்கிற நிறைய விஷயங்கள் நாங்க எடுத்துக்கொள்ளாமனால எங்களுக்கு வர பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் எப்படி நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்றேன். முருங்கால் இருக்கிற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து தான் கல்சியமும் அயனும். இந்த கல்சியமும் அயனும் குறைவதால, ஒருத்தர் பாடியில கல்சியமும் அயனும் குறையறதால வர நோய்கள்னு பார்க்கல மெயின் ஆகிக்கிறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்து மலச்சிக்கல் வந்தா தெரியும் எல்லாருக்குமே, அது வந்து எவ்வளவு கஷ்டமானதுன்னு தெரியும். அதனால மலச்சிக்கலுக்கு ஒரு மிக சரியான தீர்வு வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ல வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலும். ஏன்னா அதுல கல்சியமும் அயனும் இருக்கிறனால. அடுத்தது வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப நாங்க நிறைய கேள்விப்படுறோம். முந்தைய விட இந்த காலத்துல, இந்த நவீன காலத்துல வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை தான் அந்த பிள்ளை பாக்கியம் வந்து தள்ளி போறது, இல்லாட்டி இல்லாமல் இருக்கிறது. மிச்சம் பேர் கஷ்டப்படுறாங்கன்ட்டு நாங்க நிறைய பார்க்கையில நிறைய கவுன்சிலிங் டாக்டர்ஸ்ட்ட கன்சல்ட் பண்றதெல்லாம் கூடுதலா இந்த காலத்துல நடக்குது. இதுக்கு காரணம் வந்து அவங்களோட இந்த உடம்புல வந்து விட்டமின்கள், அதுக்கான போசணைகள், அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் குறைவா இருக்குது. இந்த மொரிங்கா என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஆ எங்களுக்கு வந்து அதுல ஆல்ரெடி நான் சொன்ன மாரி நிறைய அயன், நிறைய கல்சியம் இருக்கிறதால அந்த விந்தணுக்களோட என்னது ஆரோக்கியத்தன்மையை கூட்டுது. ஆரோக்கியத்தன்மையை கூட்டுன்னு சொன்னா அந்த விந்தணுக்களுக்கு ஒரு கரு வந்து உருவாக்குறதுக்கான பவரை கொடுக்குதுன்னு கூட சொல்லி. அடுத்தது வந்து கேர்ள்ஸ் மெயினா இப்ப கேர்ள்ஸ் இல்ல, பாய்ஸ் எல்லாரும் தான், ஆண்களும் சரி பெண்களும் சரி எதிர்நோக்குற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை முடி கொட்டுதல் பிரச்சனை. இந்த முடி கொட்டுதலுக்கு வந்து நாங்க என்ன ஆயிலும் யூஸ் பண்ணாலும் உடம்பு சக்தி வந்து குறைவா இருந்தா, இதுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து எங்களை மொரிங்கா சப்ளிமெண்ட்ல நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பிரச்சனை வந்து நகங்கள்ல வர பிரச்சனை. சொத்தை நகங்கள் உருவாகுது, நகங்கள் விழுதல், அடுத்தது வந்து நகங்கள் உடையிறது வந்து கல்சியம், அதெல்லாம் குறைவா இருக்கிறதுனால தான் அயன் அதெல்லாம். இதுல எங்களோட மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வந்து ஆஹ் தருது. அடுத்தது வந்து யார் இல்லையா? ஆஹ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இடத்தை மாத்தி. இப்ப கிளியரா இருக்குதா? பேசுறது கேக்குதா? ஓகே. அடுத்த பிரச்சனை வந்து பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். பல் சம்பந்த பிரச்சனைன்னு நாங்க பார்க்கக்குள்ள ஆஹ் அதுல முக்கியமா அயனும் இருக்குது. அதோட வந்து கல்சியம் குறைபாடு
சாரி சிஸ்டர், இந்த ஃபோன் சடனா ஆஃப் ஆயிட்டுது. அதனால தான் மீட்டிங் கட் ஆயிருச்சு. நான் செய்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நாங்க பார்த்துட்டு இருந்தது வந்து மொரிங்கா சப்ளிமெண்ட். மொரிங்கா சப்ளிமெண்ட்ல வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், அதாவது அதில் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கான தீர்வுகள் எப்படி எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லி. லாஸ்டா பார்த்தது வந்து பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்குள்ள பல் சொத்தி ஆகிறது, மற்றது பல் வலி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மெயினா கல்சியம் மற்றும் அயன் தான். இந்த கல்சியமும் அயனும் வந்து அதிகமாக மொரிங்கா சப்ளிமெண்ட்ல இருக்கிறனால எங்களுக்கு வந்து இப்படியான பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வா மொரிங்கா சப்ளிமெண்ட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அடுத்தது வந்து ஹெச்பி குறைபாடு. இந்த காலத்துல வந்து உண்மையாவே நிறைய ஹெச்பி குறைபாடான பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி தலசீமியா நோயும் இது சம்பந்தப்பட்ட ஒரு நோயாகத்தான் காணப்படுது. முக்கியமா மொரிங்கால வந்து இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கட வந்து இரத்தத்தை வந்து சுத்தமா வைத்துக் கொள்ளும். அதோட எங்களோட பொடியில வந்து இரத்தம் குறைவா இருந்தால் அந்த இரத்தத்தை வந்து அதிகரிக்கும். அதே நேரம் எங்களோட இரத்தத்தை வந்து சமநிலையாகவும் வைத்திருக்கும். இதனால வந்து ஹெச்பி குறைபாடுகள், மற்றது இரும்பு சத்து குறைபாடுகள், அதே மாதிரி கல்சியம் குறைபாடுகள் வந்து இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் மொரிங்காவை வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணிலும் எடுத்துக்கொள்றது மிக முக்கியம். அதே மாதிரி இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணுமான்னு கேட்டால் அப்படி இல்ல. யாரு ஒரு ஆரோக்கியமான லைஃப் எங்கட வந்து வெளியில தோற்றங்கள்ல வந்து பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால், அதாவது பல்லுலயோ நகங்கள்லயோ கண்லயோ முகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது எங்களுக்கு குயிக்கா விளங்கிடும். ஆனா பொடிக்குள்ளுக்கு வர பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு ஒரு வலி வேதனை ஏற்பட்டா மட்டும் தானே தெரியும். அதனால எங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து யாரு நல்ல முறையில மெயின்டைன் பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க வந்து மொரிங்கா சப்ளிமெண்ட் அவங்களோட தினசரி பாவனைக்கு வந்து எடுத்துக்கொள்ள இயலும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து தொழிற்பாடுக்கு தேவையான ரத்தம் வந்து போதாம இருக்கிறனால தானே ப்ரெஷரும் வருது. அப்ப ப்ரெஷர் உள்ளவங்களுக்கும் வந்து கட்டாயம் இந்த மொரிங்காவை வந்து எடுத்துக்கொள்வது நிச்சயமே நல்லம். அடுத்தது வந்து தோல் நோய்கள். மொரிங்கா வந்து எங்களோட தோலை வந்து பளபளப்பா வைத்துக் கொள்வதோட மற்றது தோல்ல வர பிரச்சனைகள், உதாரணத்துக்கு எங்களோட முகத்துல வர பிம்பிள்ஸ் அறிக்கையிலும் மற்ற தோள்கள்ல வர அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து என்னது மொரிங்கால் இருக்கிற அந்த விட்டமின்ஸ்கள், அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஒரு பெஸ்டான தீர்வை தருது. தோல்ல வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மெயினா விட்டமின்ஸ் தான் அந்த போதாமையினால தான் ஏற்படுது. நான் சொன்ன மாதிரி மொரிங்கால இருக்கிற அநேகமான ஊட்டச்சத்துக்கள் அநேகமாக கொண்டிருக்கிறனால இது வந்து தோல்கள்ல வர எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை தருது. அதே மாதிரி அடுத்தது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப எங்களுக்கு ஒரு விஷயத்த சரியா செஞ்சு கொள்ளாம போறதுனாலயோ அல்லது அந்த அதுல வார இல்லாட்டி ஒரு விஷயங்கள் எங்களை பாதிக்கிறனாலயோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரையிலும். இது வந்து மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைவா போறதுனாலதான் இந்த மன அழுத்தங்கள் எல்லாம் வாருது. அதே மாதிரி தூக்கமின்மை, அதே மாதிரி இப்ப என்னதான் இருந்தாலும் மனசுல ஒரு தெம்பு இல்லாம ஒரே சோர்வா இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து
முக்கியமா காணப்படுறது வந்து இரும்பு சக்தி குறைபாடு தான். அதே மாதிரி பல விட்டமின்கள் குறைபாடும் இதுக்கு ஒரு காரணம். அது வந்து இல்லாம போகணும்னு சொன்னால் கட்டாயம் மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வதன் மூலம் இதுக்கான ஒரு பெஸ்டான சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். இப்ப ஞாபக சக்தி அது ஞாபக சக்தி குறைவான பிள்ளைகளுக்கு இப்ப நாங்க எங்களோட இதுல இந்த மீட்டிங்ல எத்தனையோ தாய்மார்கள் இருக்கலும். அதே மாதிரி தாய்மார்கள் சொல்லக்குள்ள அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க காலையில அவங்களோட லைஃப்ல வந்து அவங்கள பிள்ளைகளை வந்து பெஸ்டா எடுக்கணும், பெஸ்டா செஞ்சு எடுக்கணும், நல்ல முறையில அவங்க வளர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்க இருந்தால் நீங்க வந்து அவங்களுக்கு எப்படி காலையில ஸ்கூல் போகும்போது நீங்க இப்படி நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், எக்ஸாம்ல இவ்வளவு மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணணும்னு நீங்க சொல்றவங்களா இருந்தால் கட்டாயம் அவங்களோட உணவுல வந்து நீங்க கவனம் செலுத்தவே வேணும். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மத்த எல்லா விஷயத்தையும் கொடுத்து சாப்பாடு விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த தவறினால் கட்டாயம் அந்த பிள்ளை வந்து என்னது ஒரு சரியான ஒரு கோலை வந்து அடைகிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஏனென்றால் உடம்பும் மனதும் ஒழுங்கா இருந்தால்தான் எங்களோட மூளைகள் இந்த வர வேண்டிய தேவையான விட்டமின்கள் எல்லாம் போய் சேராட்டி நாங்க என்ன வேலை செஞ்சாலுமோ அதை வந்து எங்களுக்கு பூர்த்தியா செஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதால வந்து என்னது உருவாகும் கேட்டா ஸ்ட்ரெஸ் உருவாகும். இப்ப நாங்க நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். என்னது அந்த ஓலெவல் ரிசல்ட்ஸுக்கு அல்லது ஏதோ ஒரு ரிசல்ட்ஸுக்கு அல்லது ஏதோ ஒரு வேலை கிடைக்காட்டி ஏதோ ஒரு தோல்வியை கண்டால் சூசைட் பண்ணி கொள்றதோ அல்லது தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்றதோ எல்லாம் ஏற்படுற வந்து ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாகத்தான். இதுக்கெல்லாம் வந்து இப்ப ஒரு பக்கம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது ஒரு பக்கம் தான். ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காவிட்டால் எங்களோட மனசு வந்து சோர்வடையும். அதுல வந்து முக்கியமானது மொரிங்கா சப்ளிமெண்ட்ல இருக்கிற இரும்பு அறிக்கையிலும் கல்சியம் அறிக்கையிலும் மற்றது இன்னொரு நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அதுல இருக்குது. அந்த விட்டமின்கள் எல்லாம் போறனால கட்டாயம் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதோட அவங்களுக்கு வந்து நல்ல ஆக்டிவான ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இப்ப பெண்கள் வந்து கணவன்களுக்கு இவ்வளவு சாப்பாடு எல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களோட ஹஸ்பண்டுக்கோ அல்லது உங்களோட சிஸ்டருக்கோ பிரதருக்கோ யாருக்கோ கட்டாயம் மொரிங்காவை வந்து சாப்பாட்டோட சேர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்துற ஒரு தன்மை இருக்கிறனால உடல் வந்து பளபளப்பாகும். மொரிங்கா சப்ளிமெண்ட் நாங்க எடுத்துக்கொள்றதால கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உடல் வந்து பளபளப்பாகும். அதே மாதிரி எலும்புகளுக்கு தேவையான கல்சியம், அயன் அதுகள் வந்து குறைபாடு மூலம் வந்துதான் எலும்பு தேய்தல் சொல்ற எலும்பு தெரிக்கிற அப்படின்றலாம் சொல்றதானே அது வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்து போன்ற கொடிய நோய்கள் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னா கட்டாயம் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண வேணும். அப்படி நோய் உள்ளவங்க வந்து தொடர்ந்து ஒழுங்கான முறையில யூஸ் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னா அந்த நோய்கள் இருந்து எங்களுக்கு மீண்டு வரையிலும். அதே மாதிரி அது வந்து எவ்வளவு கஷ்டம். ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் வந்தால் இன்னும் மத்த நோய்கள் எல்லாம் தானா வந்துடும். அதுல வந்து அதுக்கு மருந்து பாவிக்கக்குள்ள வேற வேற நோய்கள் எல்லாம் வரக்கூடிய சான்சஸும் அதிகமாக இருக்குது. எங்களுடைய எலும்புகள் எல்லாம் பலமாகணும்னு சொன்னா கட்டாயம் மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வது அவ்வளவு நல்லம். அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து கல்சியம் இரும்பு சக்தி குறைவடைறதால எலும்புகள் வந்து தனது உறுதியை இழக்கிறது. எலும்புகள் வந்து தனது இப்ப வயது போனவங்களோட எலும்புகள் வந்து காலம் போக போக உறுதி இழக்கிறது வந்து உண்மை. ஆனால் இன்னமும் கூட அந்த காலத்துல நல்லா சாப்பிட்டவங்க வந்து இந்த காலத்துல நல்லா வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் உறுதியா இருக்கிறாங்க. ஆனால் இளம் வயசு உள்ளவங்க கொஞ்சம் விழுந்தால் எலும்பு முறிஞ்சி எலும்பு வந்து ஏதோ வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனா விழுந்தது ஒரு சின்ன வலி தடுக்கி விழுந்ததா இருக்கு, நானுமே பார்த்திக்கிறேன். அதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட எலும்புகள்ல வந்து கல்சியம் இரும்பு சக்தி வந்து குறைபாடு அதிகமா இருக்கிறதுனாலதான். அதெல்லாம் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா
கட்டாயம் மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கிய சக்திகளை தரதா இருக்குது. அடுத்தது வந்து ஹை பிளட் பிரஷருக்கும் தான், லோ பிளட் பிரஷருக்கும் தான் நல்ல ஒரு தீர்வா வந்து என்னது மொரிங்கா சப்ளிமெண்ட் காணப்படுது. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்க பாலூட்டும் காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. முதல் வார பிரச்சனை வந்து அவங்களுக்கு பால் சுரக்கிறது வந்து குறைவா இருக்கிறது. இதுக்காக வந்து அவங்க ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முதலே அவங்களுக்கு அந்த பால் சுரக்கிற விதம் குறைவா இருக்கும். அப்ப அது ஒரு பெரிய கஷ்டம். அதனால வந்து அந்த அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டா கடைகள் இருக்கிற வந்து மில்க் எல்லாம் நாங்க வாங்கி யூஸ் பண்ண வேண்டி வரும். இதால அந்த பிள்ளைக்குமே நிறைய பிரச்சனைகள் சளி அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைக்குமே நாங்க என்னது மருந்து பாவனை வந்து அந்த அவங்களோட பிறந்த 1-2 நாள்லயே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிய நிலைமை இருக்குது. இதுக்கு வந்து காரணம் எங்களோட உடம்புல வந்து அந்த இரத்தம் குறைபாடு அதிகமாக இருக்கிறதுனாலதான். இப்படியான பிரச்சனைகளை வந்து இல்லாம ஆக்கணும்னு சொன்னால் பாலூட்டும் தாய்மார்கள் கட்டாயம் மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரம் அவங்க கர்ப்பமா இருக்கிற டைம் மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்றது மிச்சமே நல்லது. ஏன்னா எலும்புகளை வந்து பலப்படுத்தும். இதனால வந்து அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து சக்சஸா பார்த்து கொள்றதுக்கு வந்து நிச்சயமே உதவி செய்யும். நான் வந்து இதுவரைக்கும் இரும்பு கல்சியம் குறைபாட்டால் ஏற்படுகின்ற நோய்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கு வந்து முருங்கையில் இருக்கிற முருங்கை சப்ளிமெண்ட்ல இருக்கிற தீர்வையும் பார்த்தோம். அதே மாதிரி எபெக்ஸோரா நிறுவனமானது எல்லாருக்குமே இலகுவா கிடைக்கிற வகையில மொரிங்கா சப்ளிமெண்ட்டை அழகான முறையில ஒரு சப்ளிமெண்ட் வடிவில தர்றாங்க. அது வந்து ஒரு கேப்சூல் 400 மில்லிகிராம் வந்து கொண்டது. இந்த வகையில ஒருத்தர் வந்து 2 கேப்சூல் எடுக்கிற நேரம் 800 மில்லிகிராம் கல்சியம், அயன், என்னது மத்த விட்டமின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த ஒரு நாள்ல கிடைச்சிடும். ஒருத்தருக்கு 1200 மில்லிகிராம் வந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அது வந்து எங்களோட எபெக்ஸோரா நிறுவனம் தார மொரிங்கா சப்ளிமெண்ட்ல வந்து எங்களுக்கு 800 மில்லிகிராமே அவ்வளவே எங்களுக்கு கிடைச்சிடுது. மற்றது நாங்க அதை மற்ற பேலன்ஸ் ஆனதை வந்து மற்ற எங்களோட ஃபுட்ஸ்ல அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுற அதுகள் மூலம் எங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ள இயலும். மொரிங்கா சப்ளிமெண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்றேன்னு கேட்டா டெய்லி சாப்பாட்டுக்கு பிறகுதான் அதை யூஸ் பண்ணணும். சாப்பாட்டுக்கு முதவோ அல்லது சாப்பாட்டுக்கு பிறகு யூஸ் பண்றத வந்து நாங்க தவிர்த்து கொள்றது நல்லம். என்னன்னு கேட்டா சாப்பாட்டோட நாங்க சாப்பிடுற நேரம் அந்த ஊட்டச்சத்துக்களோட சேர்ந்து அந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்டை உள்ளெடுக்கிறது, அதை உறிஞ்செடுக்கிற தன்மை வந்து அதிகமா இருக்கும். அதால 2 வாய் சாப்பிட்டுட்டு மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து 2 எடுத்துக்கொண்டாலே எங்களுக்கும் அந்த மொரிங்கால் இருக்கிற முழு பயனையும் எடுத்துக்கொள்ள இயலும். அதே மாதிரி இவ்வளோ நாங்க பார்த்தது வந்து மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து உள்ளுக்கு எடுக்கிறதன் மூலம் உள்ளெடுத்தல் மூலம் வந்து கிடைக்கிற பயன்களை தான். எங்களுக்கு வந்து மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து ஃபேஸ் மாஸ்கா கூட யூஸ் பண்ணிடும். மொரிங்கால் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தன்மை வந்து உடல் என்னது தோலை வந்து பளபளப்பாக்குறது. அப்ப தோல்ல இருக்கிற பளபளப்பாக்குறது மட்டுமல்ல, எங்களோட முகத்துல வர பிம்பிள்ஸ் இருக்கையிலும் கரும்புள்ளிகள், மற்றது கண்ணை சுத்தி ஏற்படுற கருவளையம், ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வா எங்களுக்கு வந்து மொரிங்கா சப்ளிமெண்ட் ஒரு 2 கேப்சூல்ஸை தயிர் அல்லது கற்றலை சாறு அதுல மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபேஸ் மாஸ்கா போட்டு 10-15 நிமிஷத்துக்கு நாங்க கழுவினோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து இதுல நாங்க எதிர்பார்க்கிற பலனை வந்து எங்களுக்கு அடைஞ்சு கொள்ள இயலும். அடுத்தது வந்து உடம்புல ஓவர் சூடிக்கிறவங்க வந்து கட்டாயம் மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுக்கும் போது இங்கினி மில்கோட சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நார்மலாவே மொரிங்கா வந்து சூடு தன்மையை காட்டக்கூடியது ஒன்றுதான்.
ஆனா சில பேருடைய உடம்பு வந்து இயற்கையாவே அதிகமான ஒரு உஷ்ணத்தன்மையை கொண்டுதான் இருக்கும். அப்ப அவங்க வந்து இங்கினி மில்கோட எடுக்கிற நேரம் ஆஹ் இங்கினி மில்க் வந்து அந்த சூட்டை வந்து தணிக்கும். அப்ப மொரிங்கா குடிச்சு உடம்பு சூடாகின அப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணவே இல்ல. அது சரியான முறையில அதாவது இங்கினியோட இருக்கிறது மூலம் அது வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அடுத்தது வந்து மொரிங்கா சப்ளிமெண்ட் பாட்டில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 8 வயதுக்கு கீழுள்ள சிறுவர்கள் மற்றது கர்ப்பிணி பெண்கள் வந்து வைத்தியரின் அறிவுரை நாடி எடுத்துக்கொள்ளணும்னு இதுல ஒரு அறிவுறுத்தல் போட்டிருக்குது. அது என்ன ரீசன் சொன்னால் ஆஹ் சில பேருக்கு வந்து பாரதூரமான பிரச்சனைகள் இருக்கும். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி. சில பேருக்கு வந்து ரத்தம் அளவு கூடுதலா இருக்கையிலும் மற்றது அயன் ரத்தத்துல காணப்படுற இரும்பு சக்திகள், கல்சியம் ஏதோ ஒரு விட்டமின்ஸ் வந்து கூடுதலா அவங்களோட பாடியில இருக்கையிலும் கூடுதலா இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனை. அப்ப அப்படியானவங்க கட்டாயம் டாக்டர்ட ஆலோசனையை பெற வேணும். அதே மாதிரி கர்ப்பம் தரிக்கிற பெண்கள் எல்லாருமே நார்மலா கர்ப்பம் தரிக்கிற இல்ல தானே. சில பேர் வந்து பல்வேறுபட்ட ட்ரீட்மெண்ட்கள் எடுத்து வந்து அந்த பிரெக்னென்ட் ஆகுறதா இருக்கலும். அப்ப அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அல்லது வேற வேற அந்த இங்கிலீஷ் மெடிசின் மூலமாகவோ ஒவ்வொரு விட்டமின்ஸ் உள்ளுக்கு ஆல்ரெடி நிறைய கொடுத்திருந்தால் போதுமான அளவு கொடுத்திருந்தால் இப்படி பாரதூரமான அந்த என்னது ட்ரீட்மெண்ட்கள் எடுத்தவங்க கொஞ்சம் டாக்டர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்ட பிறகுதான் குடிக்கணும். மத்தபடி யாருக்குமே இதை குடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பெஸ்டான சொல்யூஷன். ஒரு ஆரோக்கியமான லைஃப் நாங்க பாக்கணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து மொரிங்காவா மட்டுமே எடுத்திருந்தாலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து இல்லாம போகும். மற்றது சில பேருக்கு ஒரே சளி காய்ச்சல் ஏற்படும். அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைய அவங்க வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுக்கிறதன் மூலம் அவங்களோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொள்ளும். நான் சொன்ன மாதிரி மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து ஒரு உண்மைக்குமான மிராக்கிளான ஒரு இலை ஒன்று தான். அதுல வந்து இப்ப நாங்க கிழங்கு எடுத்து சொன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுதான் போசணி வந்து இருக்குது. அதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து சொன்னா அதுல 1, 2, 3 ஒரு கூடியது 3 விஷயங்கள் தான் அதுல எங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த மொரிங்கா இலையில வந்து பல்வேறு நான் சொல்லாதது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்க தேடி பார்க்கறது மூலம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள இயலும். அந்த வகையில எங்கட அபெக்ஸோரா நிறுவனத்துல மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுத்து நிறைய பேர் நல்ல விதமான ஃபீட்பேக்ஸை தந்திக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு முடி உதிர் பிரச்சனை, ஹெச்பி குறைவானவங்களுக்குன்னு சொல்லி நிறைய இந்த ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்குது. எல்லாமே நல்லதா இது வரைக்கும் வந்திருக்குது. அதுல நீங்க 2, 3 பார்க்கலும் ஸ்கிரீன்ல போடுறேன். ஓகே, நாங்க அடுத்ததுல ஒரு சின்ன ஐடியா வந்து பார்ப்போம். எப்படி ஓடஸ் கலெக்ட் பண்றோம்னு சொல்லி. ஓடஸ் கலெக்ட் பண்றதுக்கு இப்போ மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து ஆரோக்கியம் இல்லாதவங்க, நோய் உள்ளவங்க தான் குடிக்கணுமான்னு கேட்டா இல்ல. எங்களோட உடம்புல இருக்கிற விட்டமின்ஸ்கள் மற்றது மத்த 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 ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளணும். இரத்தத்தை வந்து பெஸ்டா நாங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே இதை குடிக்கலும். அதனால ஃபர்ஸ்டா வந்து பர்சனல் யூஸுக்கு எடுக்கிறது வந்து நல்ல பர்சனல் யூஸுக்கு எடுத்து உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்குதோ அதை வந்து நீங்க ஃபீட்பேக்கா ஷேர் பண்ற நேரம் அதை பார்த்து தேவையானவங்க வந்து உங்கள்ட்ட ஓடஸ் தரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றது பக்கத்துல தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம் லிஸ்ட போட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா எப்படியுமே ஷேர் பண்ணிப்பாங்க தானே. அப்ப
மற்றது ஃபேமிலியில பெரியவங்க இருந்தா எலும்பு வலி, மூட்டு வலி அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட வந்து நீங்க சஜெஸ்ட் பண்ணேலும். அப்ப ஃபேமிலிக்குள்ளக்கே உங்களுக்கு வந்து நெறைய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சான்சஸ் இருக்குது. இத பார்த்து அவங்களோட சக்சஸ நீங்க எடுத்து சக்சஸ் ஆகின ஃபீட்பேக்க எடுத்து போடுற நேரம், ஷேர் பண்ற நேரம், மத்தவங்களும் நம்பிக்கையா, சந்தோஷமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆ ஆ அடுத்தது வந்து மீட்டிங்ல ஜாயின் பண்ணவங்க யாரும் சரி, மொரிங்கா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி ஃபீட்பேக்ஸ் அல்லது உங்களோட கஸ்டமர்ஸ்ட்ட ஃபீட்பேக்ஸ் யாரும் சரி சொல்ல போறீங்கன்னு சொன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஹோஸ்ட் ஆப்ஷன் தாரேன். உங்களுக்கு பேச இயலும். ருஷ்தா சிஸ்டர் நீங்க பேச இயலும். மைக் அன்மியூட் பண்ணிட்டு. நான் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இன்ஜினியும் முருங்கை சப்ளிமெண்ட்டும் ஹெமோராய்ட் ப்ராப்ளத்துக்கு அதாவது பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு எடுத்துக்கிறேன். உண்மைக்குமே நல்ல ரிசல்ட். அடுத்த சிஸ்டர் டவுட் உண்டு என்னன்னா காசினியா எடுக்கிறவங்களுக்கு அப்படி பாடி ஹீட் அப்படின்னா வெயிட் லாஸுக்கு எங்களுக்கு முருங்கா சரி நட்ராஸ் சரி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுமா? கார்சினியா வெயிட் லாஸுக்கு வந்து நாங்க மெயினா கார்சினியா தானே குடுக்குறோம். அதோட சேர்த்து அவங்க மொரிங்காவும் எடுத்துக்கொண்டால் சரி. இல்ல இனி பாடி நேம் ஹீட்டா இருந்தால் காசினியாவோட முருங்காவும் எடுத்தா பிரச்சனை இல்லையா? அப்படி சொல்றீங்களா? இல்லாட்டி காசினியா மட்டும் சாரி முருங்கை மட்டும் எடுக்கணுமா வெயிட் லாஸுக்கு? அவங்களுக்கு பாடி ஹீட்டுக்கு வந்து சிஸ்டர் இங்கினி குடிக்கிறாங்களா? இங்கினி வந்து பாடி ஹீட்ட குறைக்குமே. இங்கினி வந்து எங்களோட பாடியில இருக்கிற ஹீட்ட வந்து குறைக்கும். ஆ அவங்களுக்கு வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். மற்றது பழங்கள் உணவுல எடுத்துக்கொள்ளணும். அந்த டயட் விஷயத்துல சரியா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சக்சஸ் வந்து பார்க்க இயலும். ஓகே. வேற யாரு சரி ஃபீட்பேக் ஷேர் பண்ண போறேன்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் 2 பேருக்கு சான்ஸ் தரேன். ரமீஸ் சிஸ்டர் செக்ல போட்டிக்கிறாங்க. அவங்க அவங்களோட கஸ்டமருக்கு எடுத்து குடுத்துதான் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு போட்டிக்கிறேன். ஓகே சிஸ்டர்ஸ். அப்ப நாங்க வந்து இந்த செஷனை வந்து எண்ட் பண்ணி கொள்ளுவோம். மற்ற சிஸ்டருக்கு வந்து சுகம் இல்லாதனால அவருக்கு இன்னைக்கு செஞ்சு கொள்ள இயலாம போனேன். இதுவரைக்கும் மீட்டிங்ல ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ்.